எந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இன்னும் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லா இடத்துலயுமே அவரு சினிமாவில இருந்து தானே வந்திருக்காரு. எல்லா இடத்துலயுமே ஜாதியை வச்சு நிறைய இடத்த இன்னுமே நடக்குதுதான். எங்கேயுமே இது பண்ணது ஒரு சிலர் தான் ஜாதிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களுடைய திறமைய பார்த்து கொடுக்குறாங்க. ஒரு சில இடத்தெல்லாம் இன்னுமே வில்லேஜ் சைட்லாம் இன்னுமே ஒரு கவுன்சிலருக்கு, ஒரு தலைவருக்கு, ஒரு நம்பருக்கு நிக்கணும்னா கூட ஜாதி வச்சு பாக்குறாங்க. இவெல்லாம் நம்ம டவுன் ஆயிடுவோம். பொறுப்பு தரதுக்கு அப்படி பாக்குறாங்கன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா நடக்குது. எல்லா ஊர்லயுமே இருக்குது. அது இன்னுமே இருக்குது. அதெல்லாம் மாத்த முடியுமா? யாரு வந்தாலும் மாத்த முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா சண்டை வரும். நான் சின்ன வயசுல இந்த மாதிரி ஜாதி முத்திரை குத்தியாச்சுன்னு கேவலம். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சும்மா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயசுல இந்த மாதிரி சொன்னா பெரிய நாள் வரைக்குமே அதே தான் ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஜாதி சண்டை கண்டிப்பா வரும். நிறைய பேர் தராதரமா பேசுவாங்க. அவங்க இந்த கேஸ்ட் பீப்புள்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜென்ரேஷன்ல டீச்சர்ஸ் ஆர் தேர் லைக் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட பீப்புள்ஸ், ஸோ இவங்களை இப்படி ட்ரீட் பண்ணணும், அப்படி ட்ரீட் பண்ணணும்ட்டு ஸ்டில் அந்த மாதிரி இன்னும் வரைக்கும் இருக்கு. ப்ராமின் பீப்புள்ஸ்லாம் அடுத்த கேஸ்ட் பீப்புள்ஸை பார்க்கக்கூடாது, முஸ்லீம் பீப்புள்ஸ்லாம் வேற கேஸ்ட்டை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதை மென்ஷன் பண்றது டோன்ட் நீட்.